ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீர்க்கங்காய் துவையல் செய்ய பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. பீர்க்கங்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு செய்கிறதுனாலும் சரி, தோலோடு செய்கிறதுனாலும் சரி, கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், தோலோடு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் சாதம் வேக வைக்கும்போது அதுக்கு மேலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தோல் எடுத்துகிட்டு செஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு செஞ்சுக்கோங்க. ஆனால் தோலோடு செஞ்சால் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் தவறாமல் தோலோடு பயன்படுத்திங்கன்னா அதோட வித்தியாசம் உங்களுக்கே புரியும். இப்போ இந்த தொக்கு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. தேங்காய், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, உப்பு இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். தேங்காவை மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். மிச்சமெல்லாம் கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கினாலும் சரி, ட்ரையாக வதக்கினாலும் சரி, உங்கள் விருப்பம்தான். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்தாலும் ஓகே, இல்லை தேங்காய் தீயாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பதமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்தாமல் கூட தாராளமாக வதக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே நம்ம வதக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே பீர்க்கங்காயை வேக வச்சது ரெடியாக இருக்குது. மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே போதும், மொத்தமாக சேர்த்துடாதீங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கோங்க. காய் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த காய் வேக வச்ச தண்ணியவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காயை மட்டும் சேர்த்துக்கலாங்க. காயை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி அப்படியே இருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். ஓரளவுக்கு குறன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இந்த தாளிப்பை எடுத்து நாம் அரைச்சி வச்ச பீர்க்கங்காய் தொக்கு துவையல் எப்படி வேணால் சொல்லலாங்க, அதில் இப்போ நாம் இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடியாக அரைச்சி வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க. தாளிப்போடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தாளிப்பு இல்லாமையும் நல்லாயிருக்கும். தாளிப்போடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்ப நீர் சத்து நிறைஞ்சு இருக்குங்க. அதனால் பீர்க்கங்காய் துவையல் தொக்காக தான் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி பச்சையாக கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.